நிலா ரகசியம். இதனுடைய ஆசிரியர் சீதா ரவி. வாய்க்கு ஒரு இட்லிய முழுங்காத, ஒழுங்கா விண்டு தின்னு, இன்னும் கொஞ்சம் சட்னி வச்சுக்கோ. அம்மா சொன்னது எதுவும் அருணாச்சலத்தின் காதில் விழவில்லை. வாய்க்கு 2 இட்லிகளை திணித்து தின்ன முடியவில்லையே என்று இருந்தது அவனுக்கு. 5:30 மணிக்கெல்லாம் கோயிலாண்ட வந்துடணும் என்று அப்பா காலையிலேயே சொல்லி அனுப்பியிருந்தார். பள்ளிக்கூடம் விட்டதும் ராமபானம் மாதிரி விற்றென்று வீட்டுக்கு வந்து விட்டான். கொதிக்கிற இட்லிய இலையில வச்சு தின்னு விட்டு தான் போகணும் என்று அம்மா வற்புறுத்தி ஒரு லோட்டா காப்பி தண்ணியையும் வைத்து விட்டாள். காப்பி வேணாம், தண்ணி குடு. இட்லி நிரம்பி வாய்க்குள்ளிருந்து அருணாச்சலத்தின் குரல் வெளிப்பட்டது. காப்பியை குடிச்சிட்டு தெம்பா ஓடு ராஜா, அம்மா மறுத்தாள். காமாட்சி கோவிலில் கச்சேரி. கார்த்திகை பௌர்ணமி தங்கத்தேருக்கு அப்பா வாசிக்க போகிறார். அருணாச்சலம் தான் தாளம் தட்ட வேண்டும். 5:30 மணிக்கு அம்பால கொலு மண்டபத்தில் நிறுத்தி விடுவார்கள். அவன் பார்த்திருக்கிறான். 2 பக்கமும் 2 தோழி பெண்கள் நிற்க, நடுவிலே காமாட்சி சிரிப்பாள். அலங்காரம் ரொம்ப விசேஷமா இருக்கும். தலையோட கால் தங்க நகைகளும் கனகனமான பூ மாலைகளும். இவ்வளவு சுமையிலையும் அவள் சிரிக்கிறாளே என்றிருக்கும் அவனுக்கு. எங்கு நின்று பார்த்தாலும் அவள் தன்னையே பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவளுக்கான கச்சேரியில் அவன் தாளம் போட வேண்டும் என்று அப்பா சொன்னபோது அருணாச்சலம் ரொம்ப குஷியாகிவிட்டான். இதுவரையில் கல்யாண கச்சேரிகளில் மட்டும்தான் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்பா. அதுவும் 3 வருடங்கள் வீட்டில் அவர் வாசிக்கையில் தட்டி தட்டி பழகிய பிறகு. ஆரம்பத்தில் தாளத்தின் கணம் கையை அழுத்தியது. ஆனால் அருணாச்சலம் லயத்துல கெட்டி என்று அப்பாவே பாராட்டினார். டங் என்று ஒரு தட்டு. அந்த ரீங்காரம் காதை துளைக்கும் போதே 3 விரல் எண்ண வேண்டும். திரும்பவும் தட்டு, வீச்சு, தட்டு. கந்தப்ப அண்ணன் தவிலில் முன்னுக்கும் பின்னுமாக சொல் வாசிப்பார். ஆனாலும் அருணாச்சலம் இடராமல் தட்டுவான். நங், 1 2 3 நங், நிங், நங், நிங். அருணாச்சலத்துக்கு பள்ளிக்கூடம் போவதை விட இது ரொம்ப பிடித்திருந்தது. டானா கானா டானா கானா என்ற தவில் நாதமும், கண்ணம் உப்ப அப்பா வாசித்த வாசிப்பும், வாத்தியத்தின் துவாரங்களில் அவர் விரல்கள் காட்டிய வித்தையும் எல்லாமாக சேர்ந்து எப்படி கல்யாணி ராகமாக மாறுகின்றன என்று அவனுக்கு ஆச்சரியந்தான். மோகனம், சங்கராபரணம், காம்போஜி, சண்முகப்பிரியா என்று விதவிதமாக எப்படி ஒலிக்கின்றன. அதுவும் சாருகேசியை அப்பா வாசித்தாரானால் அருணாச்சலத்துக்கு காரணம் புரியாமல் தொண்டை அடைக்கும். தம்பி பிறப்பதற்காக அம்மா அவனை விட்டுவிட்டு சூலமங்கலத்தில் பாட்டி வீட்டுக்கு போகிற போது உச்சி முகர்ந்தாலே அந்த மாதிரி ஒரு துக்கம். அப்பாவுக்கும் சாருகேசி வாசிக்கிற போது அப்படி இருக்குமோ என்று யோசிப்பானை ஒழிய அவரிடம் கேட்டதில்லை. கேட்டு அறிய முடியாத இன்னும் நிறைய விஷயங்கள், ரகசியங்கள் சங்கீதத்தில் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அதனால்தான் பள்ளி சிநேகிதர்கள் அவனை கிண்டல் செய்தாலும் கவலைப்படாமல் இருந்தான். அவர்களுக்கு இந்த ரகசியங்கள் பற்றி எதுவும் தெரியாது, தெரியவே தெரியாது. இன்றைக்கு கூட கபடி விளையாட அவனை கூப்பிட்டார்கள். மறுத்துவிட்டு வீட்டுக்கு ஓடிய போது ஜால்ரா தட்ட போறாண்டா என்று கூவினார்கள். ஐயப்பன் தான் முதலில் ஒரு கல்யாணத்தில் இவன் தாளம் போடுவதை பார்த்துவிட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து சொன்னவன். அது ஆகிவிட்டது 2 வருஷம். அப்போதெல்லாம் அப்பா இவனுக்காக வேண்டிய ஆதி ரூபக தாள கீர்த்தனைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து வாசிப்பார். தாளம் போட சுலபமா இருக்கும் என்று. அதையே விழிப்பிதுங்க பார்த்து கொண்டு நின்றான் ஐயப்பன்.
கையில் சோப்பு கட்டி சைஸுக்கு மைசூர் பாகை வைத்துக்கொண்டு அதை தின்னவும் மறந்து பிளந்த வாயுடன் அவன் பார்த்த காட்சி அருணாச்சலத்துக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. இன்றைக்கு அப்பா நிச்சயமாக மல்லாரை வாசிப்பார். மிக்சர சாபு கண்டசாபுவில் கீர்த்தனைகள் வாசிப்பார். கண்டசாபு காமாட்சி வலம் வருவதற்கு மிடுக்காக மிக்சர சாபு அவள் கொலு மண்டபத்துக்கு திரும்பி வந்து நின்று கொண்டு வந்திருக்கும் எல்லாரையும் ஆசுவாசமாக விசாரித்து பேசுவதற்கு. போன வருஷம் வரை கோவிலில் தாளம் தட்ட அவனை கூப்பிடவில்லை. இந்த வருஷம் கூப்பிட்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? சாமி காரியத்துக்கு வாசிக்கும் அளவுக்கு அவன் தேறிவிட்டான் என்றுதானே அர்த்தம். முகம் கழுவி திருநீறு பூசுவதற்குள் நிலை கொள்ளவில்லை அருணாச்சலத்துக்கு. இரு தம்பி என்று அம்மா அவன் இடுப்பில் வேட்டியை இறுக்கி எதற்கும் இருக்கட்டும் என்று நாடாவல் கட்டிவிட்டாள். அவன் கன்னங்களை அழுத்தி பிடித்து தலையை சீவி நெற்றி மத்தியில் ஒரு குங்குமத்திட்டையும் இட்டுவிட்டாள். கண்ணாடியை கூட பார்க்காமல் கோவிலுக்கு ஓடினான் அருணாச்சலம். அவன் வருவதற்காகவே காத்திருந்தது போல எல்லாமும் கணத்தில் ஆரம்பித்தன. ஐயர் மந்திரம் சொன்னார். அப்பா கம்பீரமாக சண்முகப்பிரியா ஆலபனையை ஆரம்பித்தார். அவன் எதிர்பார்த்த மாதிரியே சித்தி விநாயகம். முதலில் விநாயகர் தானே வருவார் எப்பொழுதும். விநாயகர் பூஜையை முடிந்து சலசலப்பு சூழ அம்பாள் கொலு மண்டபத்துக்கு வந்துவிட்டாள். இதோ உபதாரருக்கு குருக்கள் முண்டாசு கட்டுகிறார். 8 பேராக சேர்ந்து அவளை தூக்கி தங்கத்தேரில் தோழியருடன் இருத்துகிறார்கள். கண்ணும் மனசும் காட்சிகளில் லயித்தாலும் அருணாச்சலத்தின் கை தாளத்தை விடாமல் தட்டுகிறது. அடுத்தடுத்து அப்பா வாசிக்கும் ஆலபனைகளிலும் கீர்த்தனைகளிலும் இதயம் சில்லென்று நனைகிறது. பசுபதி அண்ணனும் அவரும் மாற்றி மாற்றி ஸ்வரம் வாசிக்கும் போது தலை ஆடுகிறது. கந்தப்ப அண்ணன் தவிலில் தனியே பிளந்து கட்டுகையில் அருணாச்சலத்துக்கு குபீர் குபீர் என்று சந்தோஷம் பீரிடுகிறது. குதிரைகள் தாவி பாயும் கோலத்தில் வெறுமே நிற்க மனிதர்கள் இழுக்கத்தான் தங்கத்தேர் பிரகாரத்தை வலம் வருகிறது. முழு நிலா உச்சிக்கு வந்து கொண்டிருப்பதையும் அருணாச்சலம் பார்த்து விட்டான். தேருக்கு பின்னால் உருண்டு வரும் ஜெனரேட்டர் திடீரென்று கோளாறாகிறது. தேரில் தொங்கிய குண்டான மஞ்சள் மின் விளக்குகளும் சீரியல் லைட்டுகளும் அணைந்து போக பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் நிஜமான காமாட்சியை பார்க்கிறான். கைப்பாட்டுக்கும் கந்தப்பாண்ணனின் கோர்வைக்கு தாளம் போட்டு கொண்டிருந்தாலும் பார்த்து அறிய முடியாத ரகசியத்தை பார்த்து விட்டது போல அம்பாளை பார்க்கிறான் அருணாச்சலம். சூழலின் விசேஷத்தை உணர்ந்து கந்தப்பண்ணன் கோர்வையை சுருக்கி முடிக்கிறார். அச்சோ, அப்பா சாருகேசி அல்லவா வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார். அருணாச்சலத்துக்கு முழு நிலா கீழே இறங்கி வந்து விட்டது போல் இருக்கிறது. தாள கயிற்றில் இறுகிய பிடி தளராமல் மூச்சை நிறுத்தி கொண்டு நிலாவையும் காமாட்சியையும் மாறி மாறி பார்க்கிறான். அப்பா அர்த்தமுள்ள இடைவேளை கொடுத்து சில வினாடி வாசிப்பை நிறுத்துகிறார். சட்டென்று பக்கத்தில் ஒரு குரல் எழுகிறது. ஆஹா! திரும்ப பார்க்கிறான் அருணாச்சலம். கருநீல சேலையில் ஒரு அக்காள் கண்கலங்க ரசிக்கிறாள். பக்கத்தில் இருக்கும் பாட்டியிடம் அவள் மூச்சடக்கி சொல்வது அருணாச்சலத்தின் காதில் விழுகிறது. சந்திரனே இங்க இறங்கி வந்துட்டா போல இல்ல? கண்களில் நீர் பளபளக்க அவளை பார்த்து கொண்டிருக்கையில் ஜெனரேட்டர் மீண்டும் உயிர் பெற்று விடுகிறது. அப்பா சாருகேசியை தொடர்கிறார். பிரகார வலம் விரைந்து தொடர்கிறது. அருணாச்சலம் பெருமிதமும் சந்தோஷமாகி தன் பணியை தொடர்கிறான். தன்னுடைய நிலா ரகசியத்தை இன்னொரு அக்கால் அறிந்தது அவனுக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி? அதே மாதிரி காமாட்சியை பார்க்கிறான். மீண்டும் அந்த அக்காலை பார்க்கிறான்.
இருவருடைய புன்னகைகளும் ஒன்று போலவே தோன்றுகின்றன அருணாச்சலத்திற்கு. முற்றும்.